அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, இது இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனல். நான் உங்கள் ஹசனா பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுமை நாளில் முக்கிய அடையாளங்கள் கருதப்படுற தஜ்ஜால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை. மறுமை நாளில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பாரா? இவர்கள் மூவருக்கும் மறுமையில் என்ன தொடர்பு இருக்கும்? மற்றும் தஜ்ஜாலை மறுமையில் யார் கொள்வார்கள்? இவைகள் அனைத்தையும் ரொம்ப சிறிதாக நம்ம அனிமேஷன்ல பார்க்கலாம். இந்த மாதிரி பல நபிமார்களோட வரலாறு இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்க. மேலும் நீங்க பண்ற கமெண்ட்ஸ் தான் நம்ம சேனலுக்கு வியூஸ்கள் அதிகரிக்க உதவியாக இருக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தமீம் உத்தாரி அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறினார்கள். பனி லக்கம் மற்றும் பனி சுதாம் ஆகிய குலத்தாருடன் 30 நபர்களுடன் கப்பலில் பயணம் செய்ததாகவும் 1 மாத காலம் கடலில் அலைகளால் அலக்கடிக்கப்பட்டதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை மக்களிடம் கூறத் தொடங்கினார்கள். கடலின் சீற்றம் காரணமாக அந்த கப்பல் ஒரு தீவுக்குள் இழுத்துச் சென்றது. ஒரு சிறிய படகின் மூலம் அந்த தீவுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். அங்கு அவர்கள் ஒரு மிருகத்தை கண்டார்கள். அதன் உடல் முழுதும் படர்ந்த முடியாக காணப்பட்டது. உனக்கு ஏற்பட்ட கேடே, நீ யார் என்று கேட்டபோது அந்த மிருகம் ஜெசாசா என்று பதிலளித்தது. அந்த பிராணியிடம் எங்களுக்கு ஒரு செய்தியை கூறுங்கள் என்று சொன்னபோது அந்த பிராணி, நான் உங்களுக்கு தேவையான எந்த செய்தியும் நான் கூற மாட்டேன் என்று பதிலளித்தது. ஆனால் தொலைதூரத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது, அங்கு நீங்கள் செல்லுங்கள், ஏனெனில் உங்கள் செய்திகளை கேட்பவர் ஒருவர் அங்கு இருக்கிறார் என்று அந்த மிருகம் கூறியது. அது ஒரு ஷைத்தானாக இருக்கும் என்று நாங்கள் பயந்தோம். பின் அவர்கள் அந்த தொலைதூர கிராமத்திற்கு சென்றார்கள். அங்கு பருமனான ஒரு மனிதனை கண்டார்கள். இது போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. 2 கரண்டிக்கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையே சங்கிலியால் தலையில் கட்டப்பட்டிருந்தான். உனக்கு ஏற்பட்ட கேடே, ஏன் இந்த நிலை என்று அவர்கள் கேட்டார்கள். எப்படியோ என்னை பற்றி தெரிந்து விட்டீர்கள் என்று அவன் பதிலளித்தான். நீங்கள் யார் என்று அவன் கேட்டான். நாங்கள் அறிவியர்கள் 1 மாதம் கப்பலில் அலக்கடித்து இந்த தீவுக்குள் நாங்கள் நுழைந்தோம் என்று கூறினார்கள். அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணியை நாங்கள் கண்டோம். அது, நான் ஜெசாசா, இந்த மடலயத்தில் உள்ள மனிதனை சந்தியுங்கள் என்று கூறியது. அது ஒரு ஷைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம். எனவே உன்னிடம் விரைந்து வந்தோம் என்று கூறினார்கள். அப்பொழுது அவன், பைசானில் உள்ள பேரீச்ச மரங்கள் பயன் தருகிறதா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். அதற்கு அந்த மனிதன், விரைவில் அந்த மரங்கள் பயனளிக்காமல் போகலாம் என்றான். தபரியா என்னும் ஏரியில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்டான். அதற்கு அதில் அதிகமாக தண்ணீர் உள்ளது என்று கூறினார்கள். அந்த தண்ணீர் விரைவில் வற்றிவிடும் என்று அவன் கூறினான். ஜூஹர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா, அதில் வைத்து அவர்கள் விவசாயம் செய்கிறார்களா என்று கேட்டான். ஆம், அந்த தண்ணீரில் விவசாயம் செய்கிறோம் என்று கூறினார்கள். பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவன் கேட்டான். அவர் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவில் தங்கியிருக்கிறார் என்று கூறினார்கள். அவருடன் அரபுகள் போர் செய்தார்களா என்று அந்த மனிதன் கேட்டான். அதற்கு ஆம் என்றார்கள். போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று அவன் கேட்டான். அவர்களிடம் அனுப்பிய அரேபியர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார் என்று கூறினார்கள். அவருக்கு வழிபடுவதே அவர்களுக்கு நல்லதாகும் என்று கூறினான். இப்பொழுது என்னை பற்றி கூறுகிறேன், நான் தான் தஜ்ஜாலாவேன் என்று கூறினான். இங்கிருந்து வெளியேற வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம் என்று கூறினான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் உலகம் முழுவதும் பயணம் செய்வான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தம் சமூகத்தாருக்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை. அவன் ஒற்றை கண்ணன். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று கருதுகிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாக இருக்கும். மக்கள் எதை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவைமிக்க குளிர்ந்த தண்ணீராக இருக்கும். உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜால் கண்களுக்கு இடையே காஃபிர், அதாவது நம்பிக்கை இல்லாதவர் என்ற வார்த்தை எழுதி கொண்டு வருவான். தஜ்ஜாலிடம் மலையளவு ரொட்டியும் ஒரு நதியும் இருக்கும். அல்லாஹ்வின் தூதரே, அவர் பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பார் என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாட்கள் என்று பதில் அளித்தார். ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும், ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும், ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும், மீதியுள்ள நாட்கள் சாதாரண நாட்கள் போலவும் இருக்கும். தஜ்ஜால் தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு மக்களை அழைப்பு விடுவான். காற்றினால் இயக்கப்படும் மேகம் போல் மக்களை வந்து அழைப்பான். தவறான மதத்திற்கு அவர்கள் அவர் மீது தங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு பதிலளிப்பார்கள். பின்னர் அவன் கட்டளையிடுவான். வானம் மற்றும் பூமியில் மழை பெய்யும், அது பயிர்களை வளர்க்கும். தஜ்ஜாலை ஏற்காத மக்கள் வறட்சி மிகுந்து காணப்படுவார்கள், செல்வத்தை இழப்பார்கள். தஜ்ஜால் ஒரு இளைஞனை 2 துண்டாக வெட்டி பின் அவனை உயிர்ப்பிப்பான். அவன் மிகவும் பிரகாசமாக உயிர்த்தெழுவான். தஜ்ஜால் பாழடைந்த இடத்துக்கு சென்று உனது புதையல்களை வெளிப்படுத்து என்று கேட்பான். அதன் புதையல்கள் தேடி போன்று அவனை பின்தொடரும். மறுமை நாளின் மிகப்பெரிய அடையாளமாக தஜ்ஜால் விளங்குவான். இறை நம்பிக்கை இல்லாத 70,000க்கும் மேற்பட்ட யூதர்கள் தஜ்ஜாலை பின்தொடர்ந்து செல்வார்கள். தஜ்ஜால் மக்கா மற்றும் மதீனாவுக்கு செல்ல முயலும் போது மலக்குகள் வரிசையாக நிற்பார்கள். தஜ்ஜால் மக்கா மற்றும் மதீனாவில் செல்ல இயலாது. அப்பொழுது மதீனாவில் 3 நிலநடுக்கங்கள் ஏற்படும். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் அனைவரையும் அல்லாஹ் அதிலிருந்து வெளியேற்றுவான். மதீனாவை ஒட்டிய உப்பு பகுதியில் தஜ்ஜால் முகாமிடுவான். அங்கு அவனுக்கு ஒரு சிறந்த மனிதன் ஒருவர் தோன்றுவார். அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறிய தஜ்ஜால் நீதான் என்று சாட்சியளிப்பார்கள். பிறகு தஜ்ஜால் அந்த மனிதனை கொன்று பின்னர் அவனை உயிர்ப்பிப்பான். அந்த மனிதன் அல்லாஹ் மீது ஆணையாக முன்பிருந்ததை விட மிகவும் தெளிவாக நீதான் தஜ்ஜால் என்று கூறுவார்கள். பின் அந்த மனிதனை தஜ்ஜால் கொல்ல முயலும் போது அவனை கொலை செய்ய முடியாமல் போகும். தஜ்ஜால் மதீனாவுக்கு அருகில் உஹதுக்கு பின்னால் சென்றடையும் போது மலக்குகள் அவனது முகத்தை ஷாம் திசையில் திருப்புவார்கள். ஷாம் தற்போது சிரியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகில் போர்களும் கொடுங்கோன்மையும் எங்கு பார்த்தாலும் அநியாயமும் நிரம்பி வழியும் போது அமைதியும் நீதியும் நிலைநிறுத்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள். மறுமை நாளில் மக்கள் நிலை குலைந்து காணப்படும் போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி புரிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகில் ஒரு நாள் மட்டுமே எஞ்சிருந்தாலும் என் குடும்பத்தை சார்ந்த இமாம் மஹதி அலை அவர்கள் ஆள்வதற்காக அந்நாளை அல்லாஹ் நீட்டிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் ஃபாத்திமா ரலி அவர்களின் சந்ததியில் இருந்து வருவார். அவரது பரம்பரை ஹசன் ரலியுல்லாஹ் அவர்களை தொடர்புடையதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரும் இமாம் மஹதி அலை அவர்களின் பேரும் ஓரிணைந்து இருக்கும். அதாவது முஹம்மது இப்னு அப்துல்லா என்பதாக இருக்கும். அவர் படர்ந்த நெற்றியும் எடுப்பான மூக்கையும் உடையவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் எனது தேசத்தை ஆளும்போது மக்கள் எளிதான நேரத்தை காண்பார்கள். அந்த நாட்களை ஒருபோதும் அனுபவிக்கப்பட்டதில்லை என்பதாகும். நிலம் தன் விளைச்சலை தரும், செல்வங்கள் குவிந்து கிடக்கும் காலமாக இருக்கும்.
ஒரு கலிஃபாவின் மரணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மதீனாவில் இருந்து மெக்காவிற்கு இமாம் மஹதி அவர்கள் பறந்து வருவார். கலிஃபா என்பது ஆட்சியாளரை குறிக்கும் சொல்லாகும். மரணம் அடைந்த அந்த கலிஃபாவின் 3 மகன்கள் ஒரு பொக்கிஷத்துக்கு சண்டையிடுவார்கள். மெக்காவின் மக்கள் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு புறக்கணித்து விடுவார்கள். பின் மக்கள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆட்சி அமைக்கும்படி கேட்பார்கள். ஆரம்பத்தில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் மஹதி என்பதும் தெரியாமலே இருக்கும். இந்த முழு உம்மத்தும் அவர்களை மஹதி என்ற ஓரிரவிலேயே அல்லாஹ் அடையாளம் காண்பிப்பான். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது. காபாவில் மக்கள் ஹஜ்ருல் அஸ்வத் மற்றும் மக்கும் இப்ராஹிம் இடையே அவர்களுக்கு பையத் செய்வார்கள். அதாவது அவருக்கு கட்டுப்பட்டு சத்திய பிரமாணம் செய்வார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதிய ஆட்சியாளராக மாறுவார். மக்களின் கட்டாயத்தில் அவர் தலைவர் பதவியை ஏற்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இமாம் மஹதி அவர்களை கண்டு கொண்டால் பனிமலைகளை தாண்டியாவது அவர்களுக்கு பையத் செய்யுங்கள் என்று. பின் சிரியாவில் இருந்து அவருக்கு எதிராக ஒரு பெரும்படை அனுப்பப்படும். ஆனால் அல்லாஹ் மெக்காவிற்கும் மெதினாவிற்கும் இடையில் உள்ள ஒரு பாலைவனத்தில் அதை விழுங்கச் செய்வான். இந்த சம்பவத்துக்கு பின் மக்கள் இவர்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று முழுமையாக நம்பி அவர்களுக்கு பையத் செய்வார்கள். மறுமை நாளின் போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த தலைவராக இருப்பார். இமாம் மஹதி அவர்கள் 7 வருடங்கள் ஆட்சி செய்வார். மேலும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தால் அது 9 ஆண்டு காலமாக இருக்கும். மறுமை நாளின் பெரும் அடையாளமாக இமாம் மஹதி அவர்கள் திகழ்வார்கள். இமாம் மஹதி அவர்கள் அநீதியில் இருந்து மக்களை காப்பார். ரோம பைசாந்தியர் ஆமாத் மற்றும் தாபிக் ஆகிய இடங்களில் போர் நிலை கொள்ளாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது. ஆமார்க் என்பது துருக்கியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள நகரம். தாபிக் என்பது சிரியாவின் மேற்கில் அமைந்துள்ள நகரம். ரோமர்கள் முஸ்லிம்களின் மீது போர் தொடுப்பார்கள். அவர்களை நோக்கி மதீனாவில் இருந்து இமாம் மஹதி அவர்களின் தலைமையில் ஒரு படை புறப்படும். அன்றைய நாளில் பூமியில் வசிப்பவர்களில் அவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது முஸ்லிம்களில் 3இல் ஒரு பகுதியினர் தோற்று விரைந்தோடுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவர்களில் 3இல் ஒரு பகுதியினர் கொல்லப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த உயிர் தியாகிகள் ஆவார்கள். 3இல் ஒரு பகுதியினர் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள். அவர்கள் அதன் பின் ஒருபோதும் சோதிக்கப்பட மாட்டார்கள். போரில் முதலில் கான்ஸ்டாண்டினோபிளை வெற்றி கொள்வார்கள். கான்ஸ்டாண்டினோபிள் இன்றைய துருக்கியில் இஸ்தாம்புல் எனப்படும். அவர்கள் தம் வாள்களை ஆலிவ் மரங்களில் தொங்கவிட்டு போர் செல்வங்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கிடையே ஷைத்தான் நீங்கள் புறப்பட்டு வந்த பின் குடும்பத்தாரிடையே மசீஹ் தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று குரல் எழுப்புவான். உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் அது பொய்யான செய்தியாக இருக்கும். அவர்கள் சிரியாவுக்கு வரும்போது தஜ்ஜால் புறப்படுவான். இந்நிலையில் அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்படும். அப்பொழுது மரியமின் புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானில் இருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள். இமாம் மஹதி அவர்கள் வாருங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று ஈசா நபியிடம் கூறுவார்கள். அதற்கு ஈசா நபி அவர்கள் இல்லை, நான் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகையை நடத்த மாட்டேன் என்று கூறுவார்கள். உங்களில் சிலர் தான் மற்ற சிலருக்கு தலைவராக இருப்பார்கள். இது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அளித்த மரியாதையாகும் என்று கூறுவார்கள்.
அப்பொழுது இமாம் மஹ்தி அவர்கள் தலைமையில் தொழுகை நடைபெறும். ஈசா நபி அவர்களும் அதில் கலந்து கொள்வார். தொழுகைக்கு பின் ஈசா நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு தலைவராக தலைமை ஏற்பார். அவரை அல்லாஹ்வின் விரோதி தஜ்ஜால் காணும்போது தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவான். எனினும் ஈசா நபியின் கரத்தால் அல்லாஹ் தஜ்ஜாலை அழிப்பான். மரியமின் மகன் ஈசா விரைவில் உங்களுடைய நீதியுள்ள ஆட்சியாளராக இறங்குவார். சிலுவைகளை உடைப்பார், பன்றிகளை கொல்வார், ஜெஸ்யா வரியை ஒழிப்பார். யாரும் தொண்டு பரிசுகளை ஏற்காத அளவிற்கு பணம் மக்களிடம் ஏராளமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த 10 அடையாளங்களில் யஜூஜ் மஹ்ஜூஜ் என்னும் கூட்டத்தினரின் வருகையும் ஒன்றாகும். அவர்கள் வெவ்வேறு உயரமான பகுதியிலிருந்தும் வேகமாக கீழிறங்கி வருவார்கள். அவர்களில் முதல் அணியினர் ஜோர்தானில் உள்ள தபரியா ஏரியை கடந்து செல்லும் போது அதில் உள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள். அவர்களின் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும் போது முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணி இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கொடிய கூட்டத்தை அழித்து பூமியை சுத்தம் செய்திட அல்லாஹ்விடம் பணிந்து வேண்டுவார்கள். அல்லாஹ் அவ்விதமே யஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தை அழித்து பூமியை சுத்தம் செய்வான். தஜ்ஜாலின் அழிவுக்கு பின் தஜ்ஜாலை பின்பற்றிய யூதர்களை அல்லாஹ் தோற்கடித்து விடுவான். யூதர்கள் மறைந்து கொள்வதற்கு அல்லாஹ்வின் படைப்பு எதுவும் மிஞ்சி இருக்காது. முஸ்லிம்கள் யூதர்களோடு போராடும் வரை மறுமை நாள் தோன்றாது. முஸ்லிம்கள் யூதர்களை கொல்வார்கள். யூதர்கள் மரங்கள் மற்றும் சுவர்களுக்கு பின்னால் போய் ஒளிவார்கள். அப்பொழுது கல், மரம், சுவர் மற்றும் விலங்குகளை அல்லாஹ் பேசிடச் செய்வான். முஸ்லிமே, அல்லாஹ்வின் அடிமையே, இது ஒரு யூதர் வந்து அவனை கொலை செய் என்று அது கூறும். ஆனால் கக்கத் என்னும் மரம் மற்றும் அதற்கு விதிவிலக்காக அமையும். அது யூதர்களுக்கு துணை நிற்கும் மரமாக இருக்கும். இப்படி முஸ்லிம்கள் மறுமை நாளில் யூதர்களை வெற்றி கொள்வார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் மறுமையில் இருந்து காப்பானாக. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.